அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல். இதில் எது சிறந்தது, இப்போ நமக்கு எது தேவை அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இதுதான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணணும். அது நியாயமாக யோசித்து பாருங்கள். ஏர்டெல், ஜியோ இப்போ வந்து மந்த்லி பேக்கேஜ் வந்து ரேட் ரொம்ப ஏற்றிருக்காங்க. பிஎஸ்என்எல்ல ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. அதனால் சில இல்லை பல வாடிக்கையாளர் ஏர்டெல், ஜியோவிலேருந்து பிஎஸ்என்எல் மாறிட்டாங்கன்றது அண்மை கால செய்தி. இந்த செய்தி தொடர்பாக பிரபல யூடியூபர் மதன் கௌரி அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, காட்டில் நம்ம மனிதர்கள் போக முடியாத இடத்துக்கு கூட பிஎஸ்என்எல் சிம் அந்த டவர் வந்து அங்கே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நம்ம ஃபோன் பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் ஒரு பெரிய ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் ஏதாவது ஒன்று வர நேரத்தில் அப்போ கூட நம்ம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கு இந்த பிஎஸ்என்எல் ரொம்ப நல்ல அற்புதமாக பயன்படும் அப்படின்ற ஒரு தகவல் அவர் முன்வைக்கிறாரு. அவர்கிட்ட கூட செகண்ட் சிம்மாக பிஎஸ்என்எல் இருக்கிறத அவர் தெரியப்படுத்துகிறாரு. இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி தான். அது ஒரு சில அடிமை புத்தின்னு ஒரு எல்லாருக்கும் பொதுவாக அது என்ன அடிமை புத்தி அப்படின்னா, யானை காலில் ஒரு சங்கிலி பூட்டப்பட்டிருக்கும். அதனால் குட்டி யானையாக இருந்தது ஒரு பெரிய யானையாக வந்த பிறகு கூட அந்த சங்கிலி பூட்டப்படாமல் இருந்தாலும் அந்த யானை அங்கே தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஏன் ஏர்டெல், ஜியோ இதுலேயே போராடின்னு நம்ம இருக்கணும். ஒரு மாற்று சிம்மாக, ஒரு செகண்ட் சிம்மாக பிஎஸ்என்எல் ஏன் இருக்கக்கூடாது நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒன்று, நெட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா பிஎஸ்என்எல்ல 2G தான் தராங்க. ஆனால் எதிர்காலத்தில் டாட்டா அவங்களோட கை கோர்த்து அந்த நெட்டு ஸ்பீடு கூட உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மை செய்தி. பிஎஸ்என்எல் பயன்படுத்தி பார்க்கலாமே செகண்ட் சிம்மான்றது நான் யோசிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.